நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியோட ஆட்டம் இதோட முடிவுக்கு வரப்போகுதுங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரியோட ஆட்டம் தானே முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியோட ஆட்டம் இதோட முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் மல்லியோட தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தவறாக ஒரு புரிதலை அவங்களே புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம மல்லி ஒரு மிகப்பெரிய செக்மேட்டை வச்சுருக்காங்க. நம்ம மல்லி இருந்து இந்த வீடு வேணாம் இந்த சொத்து வேணாம்னு சொல்லிட்டு அவங்க பாதையை நோக்கி அவங்களே போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒரு அஸ்மாவிதம் நடந்துருச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்தால தான் அந்த அஸ்மாவிதமே நடந்தது. அரவிந்த் சைடில் குழந்தைங்கலாம் போயிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் கிராஸ் பண்ணுற போது பார்க்க விட்டார். இந்த பக்கம் நம்ம மல்லி நடந்து வந்துட்டு இருந்தாங்க பேகை தூக்கின்னு. அந்த சமயத்தில் மல்லியை மோதிடுறாங்க. இதனால் மல்லிக்கு லைட்டாக காலில் அடிபட்டுருது. அவங்களால சரியாக நடக்க முடியல. அன்னபூர்ணியும் கடவுள் புண்ணியத்தில் அந்த சமயத்தில் வந்துடுறாரு. நம்ம அரவிந்தும் பார்த்துட்டு ரொம்பவே மனசு வந்து போயிடுறாரு. நான் தெரிஞ்சு இதை பண்ணலன்னு சொல்லிட்டு, நீங்கள் தெரிஞ்சு இதை பண்ணிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். உங்களை பற்றி எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கேன். விடுங்க, தெரியாமல் நடக்கிறது இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கம் நர்ஸிங் இருக்குது. அவங்க போயிட்டு கரெக்டாக டேப்லெட்ஸ் அது மட்டும் இல்லாமல் காலு கட்டெல்லாம் போட்டுன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புறம்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவில் இருக்குது பக்கம். இந்த கோவிலுக்கு போயிட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காரணும், எனக்கு மன நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே நடுமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி ஒரு பக்கம் கைதாங்களை கூட்டின்னு போகிறாங்க. திடீர்னு விஜய் கோவிலுக்குள்ள வந்து கண்ணீரோட வெளியே வராரு. நம்ம மல்லியை பார்த்ததா அவர் கண்ணீர் எல்லாமே ஒரு பக்கம் மண்ணீர் காலடியில் விருந்து அப்படியே சும்மா பாதத்தை கழுவுற மாதிரி கழுவுது ஒரு பக்கம். நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, நான் இதை வேணுமென்னே பண்ணலை, எல்லாமே காலம் நேரம் எல்லாமே எனக்கு சரியாக இருந்துச்சு, அந்த சரியோட காரணத்தால் தான் இந்த மாதிரி நடந்துச்சு, என்ன சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்தது எல்லாமே எங்கள் அக்கா தான், அப்படிப்பட்ட என் அக்காவை நீ நோகடிக்கிற மாதிரி பேசணுதும் எனக்கு ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என் அக்காவை எந்த சமயத்துக்கும் என்னால் ஒதுக்கி விட முடியாது, அந்த ஒரே காரணத்தினால தான் நான் இந்த மாதிரி கோவப்பட்டேன், இது முழுக்க என்னோட தவறு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு நம்ம விஜய். என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது, ஆச்சரியமாக இருந்தாலும் இது ஒரு முக்கியமான காரணமே நான் வச்சுலாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு எந்த ஒரு மனுஷனும் இறங்கி போய் பேச மாட்டார். ஆனால் நம்ம விஜய் ரொம்பவே இறங்கி போயிட்டு நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குங்க. எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மல்லி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, நான் வாழ்க்கையில் உனக்கு என்றைக்குமே நான் கஷ்டம் தரணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல, ஆனால் நடந்தது எல்லாமே இயல்பாக நடந்தது தான். எங்கள் அக்கா பண்ணது தப்பு தான், தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த சொத்து எல்லாமே அவங்களுக்கு உரியது, அவங்க எடுத்துக்கலாம், அது அவங்களோட உரிமை. ஆனால் என்னால் கொடுக்காமல் எடுக்க முடியல, எல்லாமே நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அதை பேசி எந்த ஒரு யூஸும் இல்லை. அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சாகணும். அதை விட்டு இதவே நினச்சின்னு இருந்தால் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது, அதையும் நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட பேசிட்டு வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாருன்னு பார்த்தா வீட்டுக்கு போகலான்னு ஆர்த்தியே வரல. நான் என்ன பண்ணிக்கிட்ட நல்லா பார்த்துக்கோங்க மல்லியை, நான் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நான் திரும்ப வருவேன், வந்து எல்லாத்தையும் மாற்றி அமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதான் நம்ம விஜய் சொன்ன அன்னப்பொண்ணு கேட்டதான் அன்னப்பொண்ணு இருந்து நீங்கள் எதுக்குப்பா இந்த வேலை, எதுக்கு நீங்கள் திரும்ப வரணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், தேவையில்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கை தான் நாசமாக போகுது, நீங்கள் திரும்ப என் வாழ்க்கையில வந்துட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு போகிறாங்க. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மன கஷ்டத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைனா கஷ்டம்னு இருக்கும், ஆனால் இவங்களுக்கு வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டம் ஒரு பக்கம் அதிகமாகவே நிலவின்னு இருக்குங்க. சரி போனது போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்க, அவங்க வந்து புயலோட வேகமா வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லியம்மாவை பார்க்க தான் கார்ல இருந்து கரெக்டா ஓடி வராங்க. மல்லியம்மான்னு சொல்லிட்டு ரஞ்சிதமும் கீழே கார்ல இருந்து இறங்குறாங்க. விஜய் கோவிலுக்கு போயிருக்கானா இல்ல வேற எதனா மல்லியை சந்திக்க போயிருக்கானான்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு ரெண்டு பேரும் பின்னாடியே வந்துன்னு இருக்காங்க. அடே என்னடா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் வேலை செய்றீங்க, பாவண்டா மல்லிக்கு எதிராக இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் போடுறாங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய கேடுகெட்ட கேரக்டர்லாம் சுற்றின்னு தான் இருக்காங்க. அவங்களால என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் தாங்கிக்கிட்டு அதை எப்படி செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம யோசிச்சு போய் ஆகணும். அதை விட்டு இதை பற்றியே நம்ம யோசிச்சிருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரி போனது போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, என்ன மன்னிச்சிரு மல்லின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஒரு பக்கம் மறுபக்கம் ராஜேஸ்வரி வந்து மல்லி நீ கனவே கண்டாலும் இனிமேல் விஜய் கூட சேர முடியாது, எந்த சமயத்திலும் விஜய் கூட நான் சேர விட மாட்டேன், அப்படி நீ சேர்ந்து மட்டும் காட்டுற, அதுக்கப்புறம் நான் என் பேரே மாற்றிக்கிறேன் அப்படி இப்படின்னு டைலாக் எல்லாம் விட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது நம்ம மல்லிக்கு வந்த சோதனை, மல்லி இந்த மாதிரி ஒரு பக்கம் எல்லாரும் வச்சு தாக்குறாங்களே, பாவண்டா அந்த சின்ன புள்ள அது என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம், இப்படி ஒரு பக்கம் கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கன்னு தோணுது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் நிறைய
துன்பங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். வாழ்க்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. வாழ்க்கையிலே நம்ம எல்லாத்தையும் ஒரு பக்கம் இழந்துட்டோம்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கிற சமயத்தில் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இழக்கலை, எல்லாமே நமக்காக காத்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு புரிய வரும். அதுபோல் தான் இப்பயும் நிறைய விஷயங்கள் நடந்துன்னு இருக்குது. இது போல் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க நான் ரொம்பவே ஆர்வமாக காத்துன்னு இருக்கேன். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், போனது போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணி எப்படி நம்ம க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி யோசிக்கணும். மல்லி இப்போ அண்ணன் வீட்டுக்கும் போக முடியாது. அண்ணன் வீட்டுக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை ஒரு பக்கம். இப்போ எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்காங்க. எந்த ஒரு வாழ்க்கையிலும் ஒரு கஷ்டம்னு ஒன்று வந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் இன்பம்னு ஒன்று வருங்க. அது வரத்துக்கு ரொம்ப நாள் இல்லை, கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நம்ம மல்லியை தேடி வரதான் போகுது. இதுக்கப்புறம் மல்லியோட வாழ்க்கை சொர்க்க வாசலாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். அதுபோல் அமையுமா அமையாதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது 2 விஷயம் தாங்க. ஒன்று, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை. இங்கே பார்த்தீங்களா, அந்த கோழி குஞ்சிக்கு அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, அதனால கொத்தி அது தலையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.